சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் எப்போதுமே வந்து அரிசி மாவு வந்து கலந்து தாங்க உருண்டை பிடிச்சி லைட்டாக வேக விடுவோம். இன்றைக்கி நாங்கள் அரிசி மாவே போடலை. ஸோ உருண்டை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கரையுது, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சஞ்சனா பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்குறா. ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. அந்த சக்கரை பாவு கூட இந்த உருண்டையை கலக்கி சாப்பிட்டுட்ருக்குறாங்க சஞ்சனா. நான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாளுங்க. இது கூட நார்மலோட எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறா. இது நார்மலாக உருண்டையாக சாப்பிட்றத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால கரைச்சிட்டியா? ஆமாங்க, மேடம் சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அரிசி மாவு கலந்து சுட்டுக்குங்க. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு கேட்காதீங்க. அப்புறம் வேறு வீடியோ இல்லைங்க இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் போட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்ங்க. மாடு கன்று போட்டால் நம்ம வெடிபால் இருக்கும் இல்லைங்க, அதில் வந்து நம்ம இன்றைக்கி ரசகுல்லா பண்ணலாங்க. பாலை வந்து காய வச்சு கொதிக்க வச்சதுமே அப்படியே திரி திரியாக வந்துடுங்க. அதை வந்து நாம் இப்போ பாருங்கள் எப்படி திரி திரியாக வந்திருக்குன்னு. நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டை பூசி வச்சு அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றி நல்லா இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் வடிய விடலாங்க. இப்போ அப்படியே சுட சுட இருக்குதுங்க. எடுத்து ஓட்டை பூசியில் ஊற்றி நம்ம வடிய விட்டுக்கலாங்க. இப்போ ஊற்றிக்கிட்டுருக்குறோங்க. சஞ்சனா தாங்க மொபைல் பிடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ டைம் வந்து 11:30 நம்ம இருக்குதுங்க. அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்காக சஞ்சனா முழிச்சிட்ருக்குறா. சரிங்க, நல்லா வடிச்சிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வெள்ளை துணி இருந்தால் கூட அதில் போட்டு அப்படியே புழிஞ்சிக்குங்க. அதில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க, இது சொதப்பல் இல்லை, அந்த நம்ம சக்கரை பாவு காய்ச்சிரோம் இல்லைங்க, அதை ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த உருண்டையை உள்ளே போடணும் அப்படின்னு சொன்னாருங்க. நாங்கள் எப்போயாவது ஒரு டைம் பண்ணுறதுனால மறந்துட்டேங்க. சரி, நான் தான் சக்கரை பாகு சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கும்போது எடுத்து போட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவர் சொன்னார், அதனால தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சக்கரை பாகு வந்து காய்ச்சினதுமே போடக்கூடாதுங்களாம்மா. நாங்கள் எப்போயோ ஒரு டைம் கன்று போடுறதுனால நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். நான் கொஞ்ச நாளாக மறந்துட்டேங்க. ஆனால் அரிசி மாவில் சேர்ப்போங்க, அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தாங்க இருக்கும். இப்போ இந்த அரிசி மாவு சேர்க்காதனால நம்ம சக்கரை பாகு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டையை சேர்த்திருந்தோம்னா எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொன்னாருங்க. பாருங்கள், அதை தனியாக வடித்து எடுத்து எல்லாமே தண்ணியில் வடிஞ்சிருச்சு பாருங்கள் எப்படின்னு. நம்ம வெள்ளை துணியில் கூட இதுக்கப்புறம் கூட போட்டு நல்லா அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. பாலே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. நான் பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இந்தளவுக்கு நல்லா புழிஞ்சிக்குங்க. ஒரு துளி பால் கூட அதில் இருக்கக்கூடாதுங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இந்த ரசகுல்லா வந்து ஐயோ கட் பண்ணுறேன். இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க. இதை காட்டுறேன். இவ்வளோ உருண்டை பிடிச்சிட்டேன் பாருங்கள். நல்லா பால் மாதிரி இருக்குது, போட்டாலும் உடையாதுங்க. நீங்கள் நல்லா பாலை வந்து பிழிஞ்சிட்டிங்கனாவே போதும். இங்கே பாருங்கள், லப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சக்கரை பாவு காய்ச்சிக்கலாங்க. இது எப்படின்னாங்க, நம்மளோட இஷ்டம் தான் தண்ணியெல்லாம். தண்ணி அதுக்கு அளவாக நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. சுகரும் நமக்கு ஏற்ற மாதிரி தான், அளவெல்லாம் கிடையாதுங்க. குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்ம சக்கரை பாவு காய்ச்சிருக்கோங்க, அதே மாதிரி காய்ச்சிக்கோங்க. ஏன் டயர்டாக இருக்கோம்னா இப்போ மணி வந்து
12 போதுங்க. நாங்கள் தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு வீடியோ போடணுங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்குறோம் இந்த நேரத்தில். பாப்பாவும் சஞ்சனாவும் முடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரியே சக்கரை பாவு காய்ச்சி ஏலக்காய் 2 தட்டி போட்டு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டோம்னா ரசகுல்லா ரெடிங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி பார்க்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இது கூட இப்போ நாம் ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லைங்க, அதை எடுத்து நம்ம இந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். ரசகுல்லா அளவுக்கு இல்லாட்டினாலும் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குங்க. இதை நாங்கள் எப்போதுமே மாடு கன்று போட்டால் இந்த பாலில் நாங்கள் செய்வோங்க. கொஞ்சம் அரிசி மாவு கலந்து சேர்த்து போடுவேங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் நான் அரிசி மாவு சேர்க்கலிங்க. ஒரிஜினலாகவே இப்படியே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இப்போயே கூட அந்த கொஞ்சம் சூடானது சாப்பிட்லாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.